இன்னைக்கெல்லாம் வேலை இல்லைன்னு வீட்டில் இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் இந்த ஹேர் அழகா இருக்கும் செட் ஆகி. ஆ, ஏதோ ஒன்று இருக்கே. ஆ! வெள்ளை முடி! ஐயோயோ, என்ன வெள்ளை முடியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு? உண்மையிலே வயசாகுதா? இப்போ என்ன பண்றது? மாசம் மாசம் டைக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கணுமோ? இல்ல இல்ல, காஃபி குடிக்கிறத விட்டு எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். ஐயோயோ, என்ன இவ்ளோ முடி போகுது? வாழ்க்கை தான் மயிர் மாதிரி போகுதுனா மயிரும் கக்கூசுக்கே போகுது. சை, ஏ என்னடி இப்படி உட்காந்துட்டு இருக்க? வேணா இப்படி உட்காரவா? செருப்பு பிஞ்சிரும். சித்தி பொண்ணு கல்யாணம், கிளம்பு போவோம். ஆ, கல்யாணத்துக்கு போறதா? சித்தி உனக்கு மாப்பிள்ளை இன்னும் பார்க்கலையான்னு கேட்பா. சித்தப்பா வந்து சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளை இருக்கு, ஏமா கட்டிக்கிறியான்னு கேட்பான். மாமா வந்து ஏண்டி என் பிள்ளைய கட்டிக்க மாட்டேன்னு கேட்பான். பத்தாவதுக்கு நம்ம அம்மா அங்க நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலன்னு உட்காந்து வியாபாரம் பேசுவோம். உசாரா ரச்சனா நோ. நான் வரல. ஏன்? கூப்பிட்டாங்களா? பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டாங்களேடி. உன்னை கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிட்டாங்களா? ஏய், உனக்குன்னு தனியா பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்களா? வைக்கணும். உன்னை வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டுருக்காங்க. என்ன கூப்பிட்டா தான் நான் வருவேன். என்ன கூப்பிடலாம் வர முடியாது. வர முடியாது, வர முடியாது. ஐயோ ஐயோ அம்மா, முடியலடா. ஏண்டி ஒரு 4 துணிய பக்கெட்ல போட்டு எடுத்துட்டு வரதுக்கா இப்படி மூச்சு வாங்குது? யார் சொன்னா எனக்கு மூச்சு வாங்குதுன்னு? மூச்செல்லாம் வாங்களே. ஃபோன் வந்துச்சு. நின்றுட்டே பேச முடியாதுன்னு. ஹலோ காவியா, நான் ஈவினிங் வந்துருவேன்டி. ஏய், நைட்டு வெளியே போவோமா? செம கடுப்பா இருக்கு. இல்லடி, இன்னைக்கு நைட் என் ஹஸ்பண்ட் கூட கேண்டில் லைட் டின்னர் போறேன். We are going to enjoy the couple night. ஏய், வரலன்னு சொல்லிட்டு போன வை. ஹஸ்பண்டோட போறேன். வெயிட் பண்ண. சை, ஏய் நில்றி. சொல்லு. உனக்கு கல்யாண வயசாகுதுன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ, நீ வேற ஏமா அதை வேற ஞாபகப்படுத்தி கடுப்ப கிளப்பிட்டு இருக்க. என்னது கடுப்ப கிளப்புறனா? உனக்கே வயசாகுதுன்ற ஃபீலிங்ல பேசிட்டு இருக்கடி. என்ன பார்த்து கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கியாடி? ஐயோ மா, என்னதாம்மா பண்ணோம்? கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணி இருக்கணும். மேட்ரிமோனில எவ்வளவு நல்ல நல்ல மாப்பிள்ளைங்களை காமிக்கிறேன். நீ ஏதாவது காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ற. இன்னைக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் ரிஜெக்ட் பண்ற? ஏய், மரியாதையா சொல்லு, இல்லன்னா அடிச்சு பல்லகளெல்லாம் கழட்டிடுவேன். மம்மி, நீ காட்டுற எல்லா மாப்பிள்ளையுமே குவாலிஃபிகேஷன் வைஸும் கரெக்டா இருக்காங்க, ஜாதக வைஸும் கரெக்டா இருக்காங்க. ஆனா நான் வைக்கிற ஒரே ஒரு டெஸ்ட்ல மட்டும் ஃபெயில் ஆயிடுறாங்க மம்மி. டெஸ்டா? என்னடி? ஃப்ளேம்ஸ். ஃப்ளேம்ஸா? எஸ். பேர் என்ன? ரமேஷ். சை, என்ன எனிமீஸ்னு வருது? எனிமீஸ் ரிஜெக்டட். சுரேஷ். சை, இவனுக்கும் எனிமீஸ் தான் வருது. இவனும் ரிஜெக்டட். டேவிட். ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நோ, சான்ஸ்லெஸ். சிஸ்டரா? எல்லா மாப்பிள்ளையும் இன்னைக்கு ரிஜெக்டட். அடி பாவி, என்னடி இது சின்ன புள்ளத்தனமா ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு விளையாண்டுகிட்டு ஏ மம்மி, இருக்க? உனக்கு என்ன தெரியும்? வாய மூடு. ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து லவ், மேரேஜ் இந்த மாதிரிலாம் வந்தாதான் அந்த பேர் நமக்கு கரெக்டான பேர்னு அர்த்தம். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். 90s கிட்ஸ் எல்லாருமே ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தா கமிட்டே ஆகும். இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் லவ்வே செட் ஆகலன்னு. ஆமா, அப்படியே நான் ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் போய் லவ் பண்ணுமான்னு நான் அமுச்சு விட்டேன். ஏதாச்சும் ஒரு பையன் பேச்ச வீட்டுல எடுத்தாலே செவிலெல்லாம் பேத்துப்பிட்டு இப்ப வந்து எவன்ட்டையாவது பேசி கல்யாணம் பண்ணுங்கிற. ஒரு பையன் கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்குலாம் தெரியாம போயிடுச்சு உன்னால. தப்பு தாண்டி, தப்புதான். எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த சின்ன புள்ளத்தனமான விஷயத்த மட்டும் உன் வாழ்க்கையில பண்ணிராதடி. 90s கிட்ஸ் மம்மி, சைல்டிஷ்னஸ்ங்கிறது எங்க பிளட்லயே ஊறி போனது. சமையல என்னால சமைச்சிட்டு இருக்க முடியாது. சமைச்சத 2 பேரும் சாப்பிடுறதுனா சாப்பிடுங்க, இல்ல பட்னியா கிடங்க. இத சாப்பிடுறதுக்கு நான் பட்னியாவே இருப்பேன். ஏய், நான் உன்னை சொன்ன மாதிரி உன்னை நான்வெஜ் சாப்பிட வைப்பேன்னு சொன்னேன்ல. என்னடி மா, காலங்காத்தால எவனாவது இப்படி சத்தமா டிவி வச்சு பார்த்து மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களாமா? ஏண்டி 10 மணி உனக்கு காலங்காத்தாலையா? ஆமாமா, காலையில 10 மணிக்கு எனக்கு தூக்கம் வராதா? இப்படி சத்தமா டிவி வச்சு நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க.
ஏ வண்டா பாரு அவன் வண்டா பாரு அவன் வண்டா பாரு யாரடி வந்தா? போடு அவன் மண்டையில போடு அவன் மண்டையில போட்டு அவனை கொல்லுடி ஏய் இங்க வா ரைட் சைடுல பாரு அந்த வீட்டுக்குள்ள அவன் இருக்கா பாரு ஏய் அவன் அந்த மொட்டை மாடியில இருக்கான்டி அவன் மண்டையில நான் போறேன் இன்சர் வா வாடி இந்த சைடு வாடி எஸ் எனக்கு 8x ஸ்கோப் கிடைச்சிச்சு ஜோடி ஆன்சர் பார் ஏ ரைட்ல பாரு என்ன ஏண்டி எத்தனை நாள் நடு ராத்திரி நான் தூங்கும் போது நீ பப்ஜி விளையாண்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுவ. இப்ப நான் காலையில 10 மணிக்கு டிவி பாக்குறது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டிஸ்டர்பன்ஸா இருக்கு ஏஞ்சு போ என்னடி? ஐயோ என்னடி இது கையில? மா நான் கொஞ்ச நாளா இந்த முதுகு சைடு செமையா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல நேத்து ஆபீஸ்ல என்னால குடியவும் முடியல நிமிரவும் முடியலமா. என் ஃப்ரெண்டு காவியால ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குன்னு பயமுறுத்தி விட்டா. அதனால நான் நேரா போய் நேத்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு வந்துட்டேமா. இந்த பாரு ஆனா இதுல இருக்கிற ஒண்ணுமே எனக்கு எதுவுமே புரியலமா. உனக்கு எப்படி புரியும்? நீ என்ன டாக்டரா? அதான் நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ பேசாம அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லு என்னன்னு பாப்போம். வர சொல்றேன். மா இதுல பாருமா முதுகெல்லாம் ஆல்ரெடி வளைஞ்ச மாதிரி இருக்குமா. எஸ் ஷேப்ல இருக்குமா என் முதுகு நல்லா பாருமா. என்னடி சொல்ற? எனக்கு வேற பயமா இருக்கு. நீ எனக்கும் பயமா இருக்குமா என்னமா பண்றது? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. இருடி நான் டாக்டர் வர சொல்றேன். மெதுவா முடியும் ஐயோ இருடி நான் டாக்டரை கூப்பிடுறேன். அம்மா ஐயோ என்னெல்லாம் பெரிய மாத்திரை எழுதிருக்காங்க ஒன்னும் புரியலையே. போச்சு எல்லாம் போச்சு. டாக்டர் தெளிவா சொல்லுங்க டாக்டர். எது போச்சு, எங்க போச்சு, எப்ப போச்சு? எல்லாம் போச்சுமா. டாக்டர் பயமுடுத்தாதீங்க டாக்டர். என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். ஒன்றும் இல்லைம்மா, உன் ஸ்பைனல் கார்டில் ஒரு சின்னதாக ஒரு பல்ஜி ஒன்று வந்திருக்கு. ஸ்பைனல் கார்டில் பல்ஜா? டாக்டர் அப்ப இனிமே என் முதுகு நகர்த்தவே முடியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பல்ஜி அவ்வளோதான். இந்த பல்ஜ் என்னென்ன இஷ்யூலாம் கிரியேட் பண்ணும்? ஒன்றும் இல்லைம்மா, நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியாயிடும். சரி அப்ப நான் ஆபீஸ்க்கு ஒரு 1/2 டே லீவ் சொல்லிடுறேன். இதே ஆஃப் டேவா? ஒரு 2-3 மாசமாவது ரெஸ்ட் எடுக்கணுமா? 2-3 மாசமா? ஆமாம்மா. என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் 2-3 மாசம்லாம் ஆபீஸ்ல லீவ் கேட்டேன்னா என்ன வேலையை விட்டு துரத்திடுவாங்க டாக்டர். டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு வேற வயசாயிடுச்சு. இப்ப வேற இந்த மாதிரி சொல்றீங்களே, தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுத்துருங்க சார். வயசாயிடுச்சா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. ஐயோ டாக்டர் 25 வயசுக்கு மேல ஆனதான் வயசாயிடுச்சுன்னு ஊரெல்லாம் டமார் அடிச்சிட்டு திரியுறா. மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. டாக்டர் இப்பதான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அவளுக்கு முதுகுல பிரச்சனைனா எந்த மாப்பிள்ளை டாக்டர் வருவாங்க? ப்ளீஸ் டாக்டர் அவளை எப்படியா சரி பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு புண்ணியமா போட்டும். அதாம்மா நானும் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது, கரெக்டான பொசிஷன்ல படுக்கணும், கரெக்டான பொசிஷன்ல உட்காரணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணா கரெக்டா ஆயிடும். ஓகே டாக்டர். முக்கியமா நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகே டாக்டர். டாக்டர் உண்மையாவே எனக்கு வயசு அதிகமா ஆவறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அன்யூஷுவலா ஏதாவது வெயிட் தூக்கி இருப்பீங்க, மசில் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும், அதனால ஏற்பட்ட பல்ஜ் தான். கண்டுக்காம விட்டுருப்பீங்க, அவ்வளவுதான். சரி ஓகே டாக்டர், உங்க ஃபீஸை நான் ஜிபே பண்ணிடுறேன். ஓகேம்மா. டாக்டர் இந்தாங்க எடுத்துட்டு போங்க. இது எதுக்குமா எனக்கு? நீயே வச்சுக்க, முடிஞ்சா ஃப்ரேம் போட்டு வச்சுக்க. ஐயோ மா 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 என்னடி? மா ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு தாயே. எனக்கு கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, நீயே போய் போட்டுக்கோ. மா நான் ஒரு பேஷண்ட்டுங்கிறத மறந்துட்டு பேசுறல. ஐயோ சாரிடி மறந்துட்டேன்டி. இரு நான் போய் போட்டு வந்துடுறேன். பரவாயில்ல, முதுகு பிரச்சனை இருக்கிறதுல நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. ஐயோ மா தேங்க்யூ மா. மாமா ஃபேன் அப்படியே 5ஆம் நம்பர்ல வச்சிரு ப்ளீஸ். உன்னை கொல்ல போறேன்டி. முதுகுல படாம கொல்லு, பரவாயில்ல. மாமா மாமா அப்படியே குடிக்க எனக்கு கொஞ்சம் இந்த பாரு, இந்த மாதிரி இரும்பி நடிச்செல்லாம் காமிக்காத. தண்ணி தானே வேணும் உனக்கு? எடுத்துட்டு வரேன். இந்தா. தேங்க்யூ. இதுக்குதான் சொல்றது, காலகாலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது. கல்யாணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த வேலையெல்லாம் உன் புருஷன் பாத்துட்டு இருந்திருப்பான், நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துட்டு இருந்திருப்பேன். புருஷன் பண்ணிருப்பான், கிடைச்சிருப்பான்.
உனக்கு வயசாயிடுச்சு, முதுகும் டேமேஜ் ஆயிடுச்சு. இனிமே உனக்கு கல்யாணம் ஆகுன்ற ஹோப்பும் எனக்கு போயிடுச்சு. மம்மி நீ எப்படி ஹோப்லெஸ்ஸா பேசினா எப்படி? அதான் டாக்டர் சொல்லிருக்காருல இன்னும் 2-3 வீக்ஸ்ல முதுகு சரியாயிடும்னு. அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ மாப்பிள்ளைய பார்க்கறமி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உண்மையாவா? எஸ். ஆனா ஃபிளேம்ஸ் எல்லாம் போட்டு ரிஜெக்ட் பண்ண மாட்டல? சத்தியமா ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், நீ என்ன நம்பு. அப்போ நாளைக்கே ஒரு மாப்பிளைய பாக்குறோம், நீ மீட் பண்ற, நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. மம்மி இப்ப என்னடி? கால் அரிக்குது, குனிய முடியல, சொரிஞ்சு விடு ப்ளீஸ். உனக்கு வயசாயிடுச்சுன்னு பாக்குறேன், அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருவேன். நீ அடிச்சு மூஞ்சே உடைச்சிடலாம், சும்மா சும்மா வயசாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு. போடி, நீ ஒன்னும் சொல்லி தேவையில்ல. மா எதுக்குமா அவசர அவசரமா ரெடி ஆக சொன்ன? ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போறோமா? இல்லடி, மாப்பிள்ள வந்திருக்காரு, மொட்டை மாடியில காத்துட்டு இருக்காரு, போய் பேசிட்டு வா. மாப்பிள்ள வந்திருக்காரா? சரி வா, நம்ம போய் பேசலாம். நான் எப்படி வர்றது? நீ போய் தனியா பேசிட்டு வா. நான் எப்படி வர்றதா? சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் ஒரு பையன் பேச்ச வீட்டுல எடுத்தாலே என்ன செருப்பால் அடிச்சுட்டு எவன்கிட்டயும் பேச விடாம பண்ணிட்டு எனக்கு இப்ப யார்கிட்டயும் பேச வர மாட்டேங்குதுடி. அதெல்லாம் முடியாது, எனக்கு தனியா பேச விடாத. நீ வா, சொன்னா நீ வா, நீ கூட வான்றல சொல்றல. ஏய் என்ன நீங்க நின்னுட்ட? வா போலாம். நாங்கெல்லாம் வரக்கூடாதுடி, நீ போய் பேசிட்டு வா. மா என்னம்மா என்ன மட்டும் தனியா அனுப்புற? எனக்கு வராதுமா பேச. வாமா. நீ பயப்படாத, அம்மா இங்கேயே இருப்ப, நீ போய் பேசிட்டு வா. நான் வந்தா தப்பாயிடுமா? சத்தியமா நிப்பியா? சத்தியமா. சரி, பாத்ரூம் வந்தா கூட இந்த இடத்த விட்டு நவர கூடாது. போகவே மாட்டேமா. நான் கூப்பிட்டா ஓடி வரணும். வந்துடுறேன். நிப்பல போடி. ஓகே பேப். ஹாய்ங்க. ஹாய்ங்க. வைங்க. Just call me Da or my name or bro. ப்ரோவா? அது சரி. இல்லைங்க, இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ணுறேன், அதான் வாங்க போங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏஜ் 30 இல்லை, ஸோ வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அதுதான். ஓ ஹேவ் பீன் இன் மெனி ரிலேஷன்ஷிப் பிஃபோர். ஓ மெனி. நைஸ் நைஸ். ஹானஸ்டாக சொல்லணும்ல, நீங்கள் எதனா லவ் ஆர் சம்திங்? இல்லைங்க, வீட்டில் அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸோ லவ் பண்ணலாம் விட்டதில்லை. ரிலேஷன்ஷிப்லேயே இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. ஓகே ஃபைன் ஃபைன். எனக்கு லிவ்-இன்ல இருக்கதாங்க பிடிக்கும். இல்லை புரியல. இல்லைங்க, உங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஆமாம். ஸோ உங்கள் கூட டேட் போய் ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி அண்ட் ஐ வாண்ட் ஸ்பெண்ட் எ நைட் வித் யூ அண்ட் ஷேர் அ பிட் வித் யூ. அப்போ தானே உங்களுக்கும் எனக்கும் டீப்பர் கனெக்ஷன் உண்டாகும். டீப்பர் கனெக்ஷனா? ஏய் அவுட். ஒய் அவுட். ஒய் என்னடா ஒய்? அடிச்சு பல்லுகளை கழட்ட போற போடா. ஆளும் மண்டையும் மயிரும். மாப்பிள்ள என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க? செய் மாப்பிள்ள. ஏய் என்னடி பேசுன? மாப்பிள்ள இப்படி கோவப்பட்டு போறாரு. அவன் என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? அவரு என்ன வார்த்தை வேணாலும் சொல்லட்டுடி, நீ கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிடி. I want to share a bed with you before marriage ன்னு சொல்றாமா. பிரெட் தானே ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்துட்டு வந்து தர, 2 பேரும் ஷேர் பண்ணிட்டு சண்டை போட்டுக்காம சாப்பிடுங்க. பிரெட் இல்லம்மா, பெட். ஒரு நாள் ராத்திரி பெட்ல என் கூட தூங்கி பார்க்கணும்னு சொல்றாமா அவன். என்ன சொன்னா அந்த பரதேசி நாய்? அவன் தெருமுனையை கூட தாண்டி இருக்க மாட்டான். அவனை வெட்டிட்டு வந்து உன்கிட்ட பேசுறேன்டி. நீ கவலைப்படாதடி தங்கம், உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளையோட வரண்டி தங்கம். ஐயோ வெட்டிட்டா? ஏன் கேஸ் ஆயிட போதுரி? ஐயோ எனக்கு வேற முதுகு வலிக்குதே. இவ என்ன அடிக்கிறா? ஹலோ அர்ச்சனாக்கா. சொல்லுடி. என்னக்கா 1 வீக் சிக் லீவ் எடுத்திருக்க? ஆமாடி, வேலையே பார்க்க முடியல என்னால. முதுகுல வேற ஒரு சின்ன பிரச்சனை, அதான். ஓ சரிக்கா, மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ஏய் மாப்பிள்ளை பார்க்கறத பத்தி பேசாத, எனக்கு அதெல்லாம் இனிமே செட்டே ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ராங்கா பேசுறான்டி. என்னக்கா அங்க பிரச்சனை? கல்யாணத்துக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர்ல இருக்கணும்னு சொல்றான்டி. இதுல என்னக்கா இருக்கு? என்னடி சொல்ற? என்னக்கா இன்னும் 90s கிட்ஸாவே இருக்க? ஏய் நான் 90s கிட் தாண்டி ஆல்ரெடி. அக்கா இப்ப இருக்கிற பசங்கள்லாம் நீ புரிஞ்சுக்கணும்னா டேட்டிங் ஆப்ஸை இறக்கி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். டேட்டிங் ஆப்ஸா? அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப்காக தானே. அதை எத்தனை எப்படி பசங்க சைக்காலஜிலாம் புரியும்? ஐயோ அக்கா, ஃபர்ஸ்ட் அதுல போய் ரிலேஷன்ஷிப்க்கு வச்சுக்க டேர்ம்ஸை பாருக்கா.
இன்டிமேசி வித்தவுட் கமிட்மெண்ட்டு, ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பு, ஃப்ளிங்கு கிங்குன்னு வெரைட்டியாக போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த நாடு எங்க தாண்டி போகுது? எல்லாம் ஆப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. நீ ஒரு 3-4 பேரை டேட் பண்ணி பாரு, அப்புறம் பார்க்கலாம். அப்படியா சொல்ற? சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன். அக்கா, இப்போ உனக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அப்புறம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணு, இல்லைன்னா உனக்கு ஒன்றும் மாட்டாது. அச்சே, முட்டு போன வை, எனக்கு தெரியும். ஏன்னா நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி சீக்கிரமா அது வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இல்ல, இதுல ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணதான் சீக்கிரம் வந்தேன். குட். சரி, இன்னைக்கு 11 மணிக்கு ஒரு கிளைண்ட் கால் பண்ணுவாங்க. சொதப்பிடாம பேசு, புரியுதா? என்ன வாயை திறந்து சொல்லு. நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. கோவப்படாம பேசணும்.